ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொங்கல் அன்னைக்கு தங்கம் வாங்கிட்டேன். அது நான் என்ன வாங்கினேன், எப்படி சேவிங்ஸ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயிலை இன்றைக்கி உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் 2025லேருந்து நான் வந்து சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து சில்வரும் வாங்கியிருக்கேன், கோல்டும் வாங்கியிருக்கேன். இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன, நான் எப்படி வந்து இதை நான் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து பொங்கலுக்கு கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறத வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான சேவிங்ஸ் பிளானையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 1 மந்த்துக்கு முன்னாடியே. அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் உள்ள அந்த சேவிங்ஸ் பிளானை இப்போவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 30 டேஸில் நம்ம வந்து எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணால் ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 100 மில்லிகிராம் காயின், 250 மில்லிகிராம் காயின், 500 மில்லிகிராம் காயின், 1 கிராம் காயின், இதுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணணும், ஒரு 30 டேஸில் நம்ம டெய்லி பேசிஸில் சேவிங்ஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணினா நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சேவிங்ஸ் பிளான் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் 30 டேஸில் 130 ருபீஸ் நம்ம வந்து பெர் டே 130 அப்படின்னு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா 3900 ரூபாய் கிடைக்கும். இதை வச்சு நம்ம 500 மில்லிகிராம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். சேம் மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணேன். டெய்லி வந்து 130 ரூபாய் எடுத்து வச்சேன். அதில் தான் எனக்கு இந்த 3900 ரூபாய் நல்லா சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. இதே வீக்லி பேசிஸில் சேவிங்ஸ் பண்ணுறவங்களும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன். 5 வீக்குக்கு நம்ம பர் வீக் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற சேவிங்ஸ் பிளானும் நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பட் இந்த மாதிரி வீக்லி பேசிஸில் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணலை. என்னோடய சேவிங்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் தான் இருந்தது. பர் டே வந்து 130 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சேவிங்ஸ் பண்ணி தான் நான் வந்து 3900 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். அதோட என்னோட டிசம்பர் மந்தோட பட்ஜெட் சேவிங்ஸ் அமௌண்ட்டு 3000 ருபீஸ். இதுவுமே நான் வந்து டிசம்பர் மந்த்துக்கான செலவும் சேமிப்பும் சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் இதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உள்ள 3000 ருபீஸ்க்கு நான் வந்து எதுவுமே வாங்கலை. அந்த அமௌண்ட்டையும் அப்படியே சேர்த்து வச்சுருந்து இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து, அதாவது பொங்கலுக்கான சேவிங்ஸ் சேலஞ்ச் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு அந்த 3900 ரூபாய் ப்ளஸ் வந்து டிசம்பர் மந்த்துக்கான சேவிங்ஸ் அமௌண்ட், பட்ஜெட் சேவிங்ஸில் உள்ள 3000 ரூபாய், இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக எனக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னா 6900 ரூபாய் வந்தது. இந்த 6900 ரூபாய் எடுத்துகிட்டு தான் நான் வந்து நேற்று வந்து கடைக்கு போயிருந்தேன், ஜிஆர்டிக்கு போயிருந்தேன். ஸோ என்னோடய சேவிங்ஸு இது தான். இந்த மாதிரி தான் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணேன். இந்த 6900 ரூபாய் அமௌண்ட்டுங்கிறது எனக்கு ஒரே நாளில் கிடைக்கல. நான் வந்து 30 டேஸ் வந்து ஒரு சேவிங் சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் என்னோடய பட்ஜெட் சேவிங்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த கோல்டு வாங்குறதுக்கான அமௌண்ட்டை வந்து நான் சேவிங்ஸ் பண்ணேன். இப்போது என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 500 மில்லிகிராம் காயின் தான் வாங்கினேன். அது கூட சேர்த்து இந்த வாட்டி நான் வந்து சில்வரும் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். அதாவது 2025 இந்த வருஷத்துலேருந்து நான் கோல்டு சில்வர் ரெண்டையுமே சேவிங்ஸ் பண்ணலாம். ரெண்டுலேயுமே நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து 2லேருந்து ப்ராஃபிட் வரும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு சில்வரில் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்க்கலான்றதுக்காக இந்த வாட்டி நான் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சில்வர் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி போகலை. எனக்கு சடனாக அங்கே போய் தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. சரி, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி ஒரு 750 மில்லிகிராம் கோல்டாக தான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் நான் இந்த வாட்டி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இதில் வந்து 500 குறைச்சிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க 250 மில்லிகிராம்க்கான அமௌண்ட்டில் நான் வந்து சில்வர் வாங்கிட்டேன். இதுதான் அந்த காயின். இதோட பில்லு வந்து நான் உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்துட்டு அந்த சில்வர் காயின். இதை வந்து இப்படி தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேப்பர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் தான் வச்சு கொடுக்குறாங்க. இதில் வந்து காயின்னா நான் இந்த மாதிரி ரவுண்டாக காயினாக வாங்காமல் பாராக வாங்கிட்டேன். இது வந்து காயினில் வந்து 10 கிராம் அப்படி இல்லை, 5 கிராம் அப்படி தான் இருந்தது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பாராக வாங்கிட்டேன். 2 பார் வாங்கியிருக்கேன். 10 கிராம்ஸில் 2 பார் வந்து நேற்றுக்கு வாங்கியிருக்கேன். நேற்றையோட சில்வர் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. ஸோ நான் வந்து இந்த 20 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். டோட்டலாக 20 கிராம்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இந்த 20 கிராம்ஸோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். 1 கிராம் வந்து 100 ரூபாய் அப்படின்னா 20 கிராம் வந்து 2000 ரூபாய்க்கு நேற்று வாங்கியிருக்கேன். இந்த பாரில் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிராம்ஸ் தென் 999 நம்பர் போட்டு ஃபைன் சில்வர் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த மாதிரி 999 அப்படின்னு போட்டிருக்கிறது தான் சில்வரோட பியூரிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு எப்படி கோல்டில்
916 வருதோ அதே மாதிரி சில்வரில் வந்து 999 வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து பியோர் சில்வர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் இதை வாங்கிட்டேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் அண்டு இதை நான் ஏன் வாங்கினேன், இதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வித் பில்லோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் கோல்டோட பில்லை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நேற்றுக்கு கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7330 ரூபா. நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 0.510, அதாவது 510 மில்லிகிராம். அரை கிராமுக்கு ஒரு 10 மில்லிகிராம் கூட இருக்குது. மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் போட்டிருக்காங்க. டோட்டலாக ஜிஎஸ்டி 3% சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3927 ரூபா வந்திருக்கு. அதில் இந்த 7 ரூபா 70 பைசாவை மைனஸ் பண்ணிவிட்டு 3920 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த காயினோட பில் அமௌண்ட்டு. இந்த சில்வர் பாரோட பில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அது லாபமா நஷ்டமா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த சில்வர் பாரோட பில்லை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலை, நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த வருஷம் பொங்கலுக்கு என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்ச அமௌண்ட்டு. அரை கிராம் கோல்டு, 20 கிராம் சில்வர், இதுதான் நான் இந்த வருஷம் பொங்கலுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட 2025 இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கோல்டு அண்ட் ஃபஸ்ட்டு சில்வர். இதுக்கப்புறமா நான் இந்த இயர் ஃபுல்லாக நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வித்து சேவிங்ஸ் பிளானோட என்ன மாதிரியான சேவிங்ஸ் பிளான் பண்ணுனா என்ன மாதிரி நம்ம கோல்டோ சில்வரோ சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.